சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்ற கிறிஸ்மஸ் தாத்தாவை நம்ம கிறிஸ்மஸ் காலங்கள்ல பாக்குறோம். அவர் எப்பயும் சிவப்பு மற்றும் வெள்ளை கலந்த ஆடையை தான் பயன்படுத்திட்டு இருந்தாரு. இது அவருடைய சீருடையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்ல ஆதியில இருந்தே இப்படிதான் இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது கிடையாது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன் அதோடைய வரலாற. 1930ல அட்லாண்டா அப்படின்ற ஒரு இடத்துல கொக்கோ கோலா அப்படின்ற பானத்தோட விற்பனை குறைஞ்சு போச்சு. ஏன்னா அது குளிர்காலம். மக்கள் எல்லாருமே கொக்கோ கோலாவை கோடை பானமா தான் பார்த்தாங்க. குளிர்காலத்துல அதை குடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால விற்பனை அதிகமா பாதிச்சிருச்சு. இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுதான் அவங்க வெளிக்கொண்டு வந்த ஒரு உருவம் தான் சாண்டா கிளாஸ்க்குரிய சிவப்பும் வெண்மையும் கலந்த ஒரு ஆடை. 1930 வரைக்கும் சாண்டாக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை. ஒல்லியாவோ உயரமாவோ குள்ளமாவோ இருந்தாரு. அவருடைய ஆடைக்கும் ஒரு குறிப்பிட்ட வண்ணமும் கிடையாது. 1931 வருஷத்துல கொக்கோ கோலா கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹார்டன் சட்ஸ்டோன் அப்படின்ற ஒரு நடிகரை அவங்க கம்பெனி விளம்பரத்துக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க அவருக்கு கொடுத்த ஆடை தான் வெண்ணிறமும் சிவப்பும் கலந்த ஒரு ஆடை. அதுதான் கோக் கம்பெனியோட வண்ணமும் கூட. அவங்க கிறிஸ்மஸ் தாத்தாவை எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய வயிறோட குண்டா எப்பயும் கலகலப்போட அன்போட சிரிக்கிற ஒரு மனிதனா. கிறிஸ்மஸ் காலங்கள்ல கிறிஸ்மஸ் தாத்தா பொது இடங்களுக்கு வரும்போது அதே மாதிரி ஆடை அணிவிச்சுட்டு கொக்கோ கோலா குடிக்கிற மாதிரியே அங்க இங்கேயும் நடக்கிற மாதிரி காமிச்சாங்க. இது எல்லாரையும் என்ன நம்ப வச்சதுன்னா கிறிஸ்மஸ் காலங்கள்ல நம்ம கொக்கோ கோலா குடிக்கணும் அப்படின்னு கிறிஸ்மஸ்க்கும் கோக்குக்கும் ஒரு உறவை கொண்டு வந்தாங்க. இதனால அவங்களுடைய விற்பனை அதிகமாச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ்க்கு நம்ம அதே ஆடையை தான் அணிவிக்கிறோம். உலகம் எங்கும் பரவ ஆரம்பிச்சுது. அந்த வண்ணத்தை பார்த்தாலே நம்ம சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது கோக் கம்பெனியோட வியாபார யுக்தி அப்படின்றது நமக்கு தெரியாது.